அனைவருக்கும் வணக்கம். விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்தான் பில் 2025 விபிஎஸ்ஏ பில் இது இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இது ஒரு மசோதா, இன்னும் சட்டமாக மாறல. இந்த விபிஎஸ்ஏ பில் எதை பற்றி பேசுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, உயர்கல்வி. இந்த உயர்கல்வியை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கணும், ஓவர்ஹால் பண்ணணும், ஒரு புதிய கட்டமைப்பை ஏற்படுத்தணும். இந்த அடிப்படையில் இந்த பில்லை கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த விபிஎஸ்ஏ பில் நாளைக்கு சட்டமாக மாறுது அப்படின்னா ஒரு புதிய அமைப்பு வரும். அது பேர் விபிஎஸ்ஏ கமிஷன். இதில் 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போது அது ஒரு 12 மெம்பர் பாடி. இந்த விபிஎஸ்ஏ கமிஷன் ஏற்கனவே உயர்கல்வியில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள், ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கட்டுப்பாடுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரையுமே சப்சியூம் பண்ணி ஒரே அமைப்பான விபிஎஸ்ஏக்குள்ளே கொண்டு வந்தது. யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், இது ஒரு முக்கியமான பாடி. ஏஐசிடி, இது இன்ஜினியரிங்கான ரெகுலேட்டரி பாடி. இன்னொன்று நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். இந்த பாடிஸ் எல்லாத்தையும் சப்சியூம் பண்ணி இந்த விபிஎஸ்ஏ கீழே அவங்க கொண்டு வர போகிறாங்க. சரி, ஏன் இந்த திடீர் மாற்றம்? இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, தேசிய கல்விக் கொள்கை, கடைசியாக 2020 அதை அப்டேட் பண்ணாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 சில அப்ஜெக்டிவ்ஸை பற்றி பேசுது, சில குறிக்கோள்களை பற்றி பேசுது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் எஜுகேஷனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், லேர்னிங், கற்றல், இதை இம்ப்ரூவ் பண்ணணும், டீச்சிங் குவாலிட்டி, டீச்சர்ஸ் சொல்லித்தராங்க இல்லையா, இந்த குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது ரிசர்ச், ஆராய்ச்சி மற்றும் இன்னோவேஷன், இதையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது தற்போதைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு போதியதாக இல்லை, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் அந்த அளவுக்கு இல்லை. கோஆர்டினேஷன்றது ஒருங்கிணைப்பு, பல அமைப்புகள் இருக்குது, ஆனால் கோஆர்டினேஷன் இல்லை. அப்போது ஒரே ஒரு அமைப்பை கொண்டு வந்துட்டால் கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு இந்த விபிஎஸ்ஏ பில் சொல்லுது. இரண்டாவது, இந்த ஹையர் எஜுகேஷனில் நம்ம குவாலிட்டியை கொண்டு வரணும், லேர்னிங்கை பெட்டர் ஆக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணணும். குவாலிட்டியில் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் தான் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த அடிப்படையில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஃபவுண்டேஷனாக வச்சு ஹையர் எஜுகேஷனை ஓவர்ஹால் பண்ணுறதுக்கான இந்த மசோதா தான் இந்த விபிஎஸ்ஏ பில் 2025. சரி, இந்த விபிஎஸ்ஏ பில் இது ஆக்டாக மாறுது அப்படின்னா இந்தியாவில் விபிஎஸ்ஏ கமிஷன் அப்படின்ற ஒரு பெரிய அமைப்பு வந்துடும். இது ஒரு ஓவர் ஆர்க்கிங் பாடியாக இருக்கும். இது ஒரு 12 மெம்பர் பாடி. இந்த விபிஎஸ்ஏ கமிஷன் கீழே எந்தெந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல்லையும் சென்ட்ரல் லெவல்லையும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. அது இல்லாமல் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ், இந்த இன்ஸ்டியூஷன்ஸும் இந்த விபிஎஸ்ஏனுடைய ரெகுலேஷன் கீழே வந்துடும். அதே நேரத்தில் சில டிசிப்ளின்ஸ் வந்து விபிஎஸ்ஏ கீழே வராது, இதை எக்ஸம்ட் பண்ணுறாங்க. எதை எக்ஸம்ட் பண்ணுறாங்கன்னா, ப்ரொஃபஷனல் டிசிப்ளின்ஸ், லா, மெடிசன், டென்டிஸ்ட்ரி, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதற்கு வந்து தனி ரெகுலேஷன் இருக்கும். இது வந்து ஓவரால் விபிஎஸ்ஏ கீழே வராது. இந்த விபிஎஸ்ஏ கமிஷன் கீழே 3 முக்கியமான கவுன்சில் இருக்குது. இந்த கவுன்சில்ஸ் வந்து ஒரு கவுன்சிலும் ஒரு ஆக்டிவிட்டியை அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ரெகுலேஷன், கட்டுப்பாடு. இரண்டாவது அக்ரெடிட்டேஷன். அக்ரெடிட்டேஷன் அப்படின்றது இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரேங்க் பண்ணுறது, புரியுதுங்களா, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது, இதெல்லாம் அக்ரெடிட்டேஷன் அது கீழே வரும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த 3 கவுன்சிலும் நாளைக்கு விபிஎஸ்ஏ அப்படின்ற கமிஷன் கீழே வரும். அதை தாண்டி இந்த ரெகுலேஷன் கவுன்சில் இருக்கு இல்லையா, விபிஎஸ்ஏ கீழே வருது. இவங்க ஒரு அவுட்கம் ஓரியன்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நோக்கி போகிறாங்க. அவுட்கம் ஓரியன்ட்னா என்ன? இந்தியாவில் ஹையர் எஜுகேஷனில் ரிசல்ட் இருக்கணும். அது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாகவும், இன்னோவேஷனாகவும், டெவலப்மெண்ட்டாகவும் டிரான்ஸ்லேட் ஆகும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு டிகிரியோடு வந்தால் மட்டும் போதாது. அவங்ககிட்ட உண்மையாலே நாலேஜ் இருக்கா, ஸ்கில்ஸ் இருக்கா, அவங்கள எம்ப்ளாய் பண்ண முடியுதா, அவங்க கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிட்டேட்டிவாக மாறி இருக்கா அப்படின்றதையும் இந்த விபிஎஸ்ஏ கீழே இருக்கக்கூடிய இந்த ரெகுலேட்டரி கவுன்சில் என்ஷூர் பண்ணும். அதை தாண்டி இந்த ரெகுலேட்டரி கவுன்சில், அக்ரெடிட்டேஷன் கவுன்சில், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய
அந்த கல்வி நிறுவனங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் அவங்க கேம்பஸை செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் வச்சுங்களேன், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் அவங்க கேம்பஸ் ஓப்பன் பண்ணலாம். அதே போல் வெளிநாட்டில் இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்தியாவுக்குள்ளே கேம்பஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாங்க. இது எல்லாமே விபிஎஸ்ஏ கீழே தான் நடக்கும். ஸோ இதுதான் இந்த விபிஎஸ்ஏ பில் 2025. இப்போது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை தாண்டி கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனையும் இந்த விபிஎஸ்ஏ பில் வந்து ரெகுலேட் பண்ணுது. எஜுகேஷன் அப்படின்றது லாப நோக்கத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. இது வந்து கற்றலை கொடுக்கணும், நாட்டுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கணும், மனித வளத்தை அது உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையிலும் இந்த விபிஎஸ்ஏ பில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த விபிஎஸ்ஏ பில் சம்மந்தமாக சில கிரிட்டிசிசமும் இருக்குது. முக்கியமான கிரிட்டிசிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது, ஓவர் சென்ட்ரலைசேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தற்போதைக்கு எஜுகேஷன் எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஒரு 5 ஐட்டம்ஸை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனாங்க. அதில் ஒரு ஐட்டம் வந்து எஜுகேஷன். அது முன்னாடி ஸ்டேட் லிஸ்ட் கையில் தான் இருந்துச்சு. கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு ஐட்டம் இருக்குன்னா ஸ்டேட் சென்டர் 2 பேருமே லெஜிஸ்லேட் பண்ணலாம், அதாவது சட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் ஒருவேளை சென்டர் முதல்ல உள்ளே இறங்கி சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி பார்க்கும்போது எஜுகேஷன் வரும்போது ஆல்ரெடி சென்டர் கையில் எடுக்கிறாங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இப்போ விபிஎஸ்ஏ ஒன்ஸ் கையில் எடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸை தான் ஸ்டேட் ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கேயும் பாருங்கள், விபிஎஸ்ஏ நாளைக்கு அமலுக்கு வருதுன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸை தான் ஸ்டேட் ஃபாலோ பண்ணணும். அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் வச்சு தான் எஜுகேஷன் இருக்கும். இப்போ இதில் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. இந்தியா வந்து ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி இல்லையா, கல்ச்சரில் மட்டும் இல்லை, எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ரீஜன்லேயும் அந்த எஜுகேஷன் வரும்போது டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஹரியானாவில் ஃபாலோ பண்ணுற எஜுகேஷனை அப்படியே ஜார்க்கண்டில் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ஜார்க்கண்டில் ட்ரைபல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து எஜுகேஷனில் சில விஷயங்களை ஸ்பெஷலாக டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும், அட்டானமி கொடுக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் யூனிஃபார்ம் ஆக்காதீங்க, சென்ட்ரலைஸ் பண்ணாதீங்க, ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறது நல்லது, கமர்ஷியலைசேஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்லது. அதே நேரத்தில் ஓவர் சென்ட்ரலைசேஷன் இருக்கக்கூடாது, டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள், ஸ்டேட்ஸ் கையிலையும் அத்தாரிட்டி கொடுங்க, டிசிஷன் மேக்கிங் எங்கள் கையில் இருந்தால் அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா இந்த விபிஎஸ்ஏ பில் இதில் சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வரலாம். ஸ்டேட்ஸ்க்கு வந்து டிசிஷன் மேக்கிங் பவரை இதுக்குள்ளேயே நம்ம கொடுக்கணும். இந்தியாவுடைய டைவர்சிட்டியை மதித்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்தந்த ஸ்டேட்னுடைய ஸ்பெசிஃபிக் எஜுகேஷன் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சில முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்ற உரிமையும் ஸ்டேட்ஸ் கையில் கொடுத்தாங்க அப்படின்னா இது பெட்டராக இருக்கும். சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து வொகேஷனல் எஜுகேஷனில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், சில ஸ்டேட்ஸ் ட்ரைபல் எஜுகேஷனில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க, ஒரு சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷனில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெய்லர் மேடு அப்ரோச்சை இந்த விபிஎஸ்ஏ பில்லுக்குள்ளேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்ஜெக்டிவ்ஸை நம்ம ப்ராப்பராக ரியலைஸ் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் ஹையர் எஜுகேஷனை நம்மளால் டெவலப் பண்ணி இந்தியாவை நம்ம வேகமாக முன்னேற்ற முடியும். நன்றி.